திமுகவுக்கும் சாதகம் அமையாது. அப்ப இந்த முறை அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய கூட்டணி பலம் இருக்குது, அதனால அவங்க தான். அவர் ஓபிஎஸ் வந்து ஆண்டாண்டு காலமா திமுகலே இருந்துட்டாரு, சாரி அதிமுகலே இருந்துட்டாரு. அது பக்கம் போனது வந்து மன வருத்தம் தான். ஆனா இந்த மாதிரி அவர் போனதுக்கு பிரசாத தூக்கல மாட்டிருக்கலாம், அவரே தூக்கல மாட்டின்னு இருக்கலாம். ஆனா ஏன் இப்படி இந்த அளவுக்கு சொல்றீங்க? அவ்வளவுதாங்க, வளர்த்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறதுன்றது என்ன இருக்கு? ஆனா இப்போ அவரை சேர்த்துக்க மாட்டாரு இபிஎஸ். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு கட்சிக்காண்டி, அந்த கட்சியில இருந்து அவர் துரோகி நிராகரிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? துரோகினா தனியா இருந்துட்டு போக வேண்டியதானே, தனி கட்சியை தொடங்கி தனியா நிற்க வேண்டியதானே. யாருக்கும் பாதகம் இல்ல, இப்ப பாதகம் யாருக்குமே இல்லைன்னா. ஆனா பாஜக வந்து இவரை வந்து கைவிட்டுட்டாங்க. சோ எல்லாம் அவங்களை எதிர்த்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா நான் திமுக போறேன். கூட்டணி ஏன் போற? தனியா நின்று தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தனியா நின்று தன்மானத்தோட இருக்கலாம்ல. திமுக போனதுனால தன்மானமே இல்ல. தன்மானமா போச்சு. தனியா நின்று தனியா கொச்சி கிடையாது, இதே அம்மான்ற வேற ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சசிகலாவும் அதான் சொல்றாங்க, சேர்ந்திருக்க வேணாம். ஆனா இதுக்கு காரணம் சூழ்நிலைகள். இப்போ சூழ்நிலை எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சூழ்நிலை சொல்றது அவருக்கு சூழ்நிலையா ஏற்படுத்திட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரு, மக்களை ஏமாத்திட்டாரு. தப்பு அது, கரெக்டா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணினதுக்கு தூக்கில் தொங்கிருக்கலான்றதா என்னுடைய ஒரு வார்த்தை. கரெக்டா? தானே தான் சூசைட் பண்ண மாதிரி தான் இது. திமுகல வந்து சேர்ந்துருக்காரு. திமுகவுக்கு வந்து இது பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. பலமா அமையாதா தெரியாத, சீட்டை கொடுக்க பொறுத்து தானே இருக்கு. இந்த சீட்டை கொடுக்கலையா? ஏற்கனவே அவங்க ஆட்சியில இருக்காங்க. இப்ப எல்லாரும் அவங்களை நோக்கி போறது மக்கள் மத்தியில ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா? ஆகாதுங்க. மக்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க. எவ்வளவு பேர் போனாலும் சில மக்களுக்கு சில மனசுல இருக்கிறது தான் வெளி வரும். அட்லீஸ்ட் இவர் விசிலுக்காவது போயிருக்கலாம், டிவி கேக்கு போயிருக்கலாம். அது வந்து சரியா? அப்போ விஜய் கூட போறது அந்த மாதிரி போக வேண்டியதானே. விஜய் கூட போயிருந்தா நீங்க ஆதரிச்சிருப்பீங்க. கண்டிப்பா மாற்று கட்சி தானே போறேன். ஒரே இதுல போலியா, ஒரே ட்ராக்ல போகாத இன்னொரு ட்ராக்ல போறது சந்தோஷம் தானே. ஓபிஎஸ் வந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கலாம், இல்ல தனியா இருந்திருக்கலாம். ஓகே, தனியா நின்று வரலாம். இல்ல தனியா வரலன்னா அவருக்கு தெம்பு இல்ல, கட்சி இல்லைன்னு தான் அர்த்தம். என்னதான் இருந்தாலும் தனியா நின்று வரணும். தோத்தாலும் பரவாயில்ல. சீமான் இல்லையா? சீமான் எப்படி இருக்காரு? தோத்துட்டே தானே இருக்காரு. பரவாயில்லையா? தோத்தாலும் பரவாயில்ல, தனியா தானே இருக்கிறாரு. இன்னும் மட்டும் ஜெயிச்சா தானே ஜெயிக்கிறது அடுத்ததுங்க. வெற்றி தோல்வி மாறி தான் வரும். அடுத்த வாட்டி வெற்றி வந்து என்ன சொல்லுவீங்க? நம்ம யாரும் கணிக்க முடியாது, பட் யாராலையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு கால் வந்ததுன்னா, ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்ததுன்னா, இது ஒரு முறை தோத்தா 5 முறைக்கு வாய்ப்புகள், 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்கு இல்லையா? பயன்படுத்திக்க வேண்டியதான். தனியா நிற்கிறது தான் எனக்கு சால சிறந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற இதில் போயிருக்கலாம். அவருக்கு இன்னும் ஓட்டே போட மாட்டோம் பன்னீர்செல்வத்துக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் எங்க நின்னாலும் போட மாட்டோம். அம்மாவுக்கு துரோகம் பண்ணவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் என்ன துரோகம் பண்ணாரு? அவர் முதலமைச்சராக இருந்தார் அண்ணா திமுக இருந்தா நீ அதுல தான் இருக்கணும். ரைட்டா? இல்லை வேற கட்சியில போய் சேரணும்.